ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீமன் லார்ட் மான்வாவோட எபிசோட் 32 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நான் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம ஹீரோ சொன்னதுக்கு அங்கே நம்ம ஆலிஸ் சொல்கிறா, அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை பற்றி அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும். என்ன சொல்ல வர, அவர் என்ன கேட்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்கிறத வாய்ப்பே இல்லை, நம்ம சொல்றதை கேட்க மாட்டாரு. இல்ல நான் ஒண்டி கேட்டா வேலைக்காவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்கலாம். என்ன மன்னிச்சிடுங்க, இப்போ என்னால எதுவுமே அந்த மாதிரி பண்ண முடியாது. வெறும் என்ன நம்புங்க, அதுவும் ஒரே ஒரு வாட்டி. நீங்க ஏதாச்சும் பண்ண போய் விஷயங்கள் தப்பா போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இந்த ஒட்டுமொத்த நைட்ஸ் ஆஃப் லைட் இந்த கும்பல் மொத்தமே உங்களுக்கு எனிமையா அமையும். என்னது அப்படியா? அங்க ஹீரோவும் பாஸ்ட் விஷயத்தை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஆக்சல எல்லாருமே விரும்புனாங்க. ஆக்சல் மேல ஒரு மரியாதையா இருக்கும். ஏதோ அவன் தான் எல்லாரையுமே காப்பாத்துறான், எல்லாருமே காப்பாத்த வந்த சேவியர் அப்படின்னு எல்லாருமே நம்பினாங்க. எல்லாருமே ஹீரோவா அவனை நம்பினாங்க. ஏன் அவன் மேல சிங்கிள் டவுட் கூட வரல. ஆனா இப்போ எல்லா விஷயத்தையும் பார்த்தா அது ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு. இந்த டைம்ல ஆக்சல நம்புற கும்பலும் இருக்கு, நம்பாத கும்பலும் இருக்கு. என்னோட பாஸ்ட் லைஃப்ல என்னோட அப்பாவும் இறந்து போயிட்டாரு. இந்த எம்பரர் லியோனல் அவன் அவனோட ஆம்பிஷனை அடைஞ்சான். போரஸ் அவன் எப்படியாச்சும் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அலைஞ்சான். நானும் எல்லாரையுமே கண்மூடித்தனமா நம்பினேன். ஆனா கடைசியில கிடைச்சது துரோகம் ஒண்டிதான். என்ன அநியாயமா இப்படி ஏமாத்திட்டாங்க. அப்போ என்னோட மைண்ட்ல ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்தது, எதுக்காக நான் ஆக்சலை நம்பினேன்? எல்லா விஷயத்தையும் ஒரே ஒரு விஷயத்தை வச்சுதான் என்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியும். ஆக்சல் தான் இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம். என்னன்னா நம்ம ஆக்சலுக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல்லான காட் இருந்திருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, லுமெண்டல். அவங்க பின்னாடி இருந்துதான் இவன் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கான். அதாவது இந்த உலகத்தோட ஒரு சேவியரா. சீன்ல ஆக்சல் கூட நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, பிரின்சஸ், பிரின்ஸ், இந்த மாதிரி ஆளுங்களை அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிருக்கோம். ஆக்சலையும் அது தாக்கலான்னு வருமா, அவன் ரொம்ப பயந்து போய் கத்துறான், அடே ஆக்சல் சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணுடா, அது நம்மள தாக்க போகுது, நான் பாத்துக்கிறேன், நீ பின்னாடி இரு. ஃபர்ஸ்ட் அவனோட ஷீல்டை வச்சு தடுக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட ஸ்வாடை வச்சு பயங்கரமான அட்டாக் பண்ண அங்கேயே அந்த மாஸ்டர் இறந்து போகுது. பாக்குற ஒருத்தங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அங்க ஆக்சல் தான் காப்பாத்தினா, அவன் தான் நம்ம சேவியர், அவன் தான் நம்ம ஹீரோ அப்படின்னு எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆக்சலே நீ உண்மையிலே வேற லெவல்டா. இதை பத்தி நான் அப்பா கிட்ட சொல்றேன், நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை எங்களுக்காக பண்ணிருக்கன்னு தெரியுமா? இல்ல இது அந்த அளவுக்கு எதுவும் பெரிய விஷயம் இல்ல, இது என்னோட கடமை தான். சைடு ஆலிஸ் இதெல்லாம் கேட்டு இன்னமும் ஷாக் ஆகுறா. என்னது லுமெண்டல் அவர் எதுக்கு ஆக்சல் பின்னாடி இருக்கணும்? ஏன்னா இருக்கிறதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான காடுனா அது லுமெண்டல் தான். லுமெண்டல் மாதிரி ஒரு காட் அவர் எதுக்கு நம்ம ஆக்சல தேர்ந்தெடுக்கணும்? இதுக்கு சிம்பிளான ஆன்சர் என்ன தெரியுமா? லுமெண்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு சேவிய தேவை. அவங்க கெட்டவங்களா நல்லவங்களா அது அவங்களுக்கு தேவையில்ல, வெறுமா சேவிய தேவை, அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம ஆக்சலை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ ஆக்சல் ஒரு சேவியரா இருக்கான். ஆக்சலோட கேரக்டர் அது இப்படிப்பட்டதா இருக்கனால அந்த கடவுளோட ஃபாலோவர்ஸுக்கு நம்ம தான் எனிமிஸா இருக்கும். அடே என்னால இன்னமும் நம்ப முடியல. லுமெண்டலை என்னோட வாழ்க்கை முழுக்க நான் நம்பினேன். ஆனா இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிடா, உனக்கு எப்படி இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியுது? அது என்னால இப்போலாம் சொல்ல முடியாது. அதுக்கு கரெக்டான டைம் வரும்போது நான் கண்டிப்பா சொல்றேன். சரி லியான், நான் உன்னை நம்புறேன். எனக்கு இப்போ சொல்லலைன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல ரீசன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீ அதை சொல்லணும். ஏன்னா நீயே எல்லா போர்டனையும் அனுபவிக்க கூடாது. நானும் அதை கேரி பண்றேன். கண்டிப்பா நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி பிரெயின், நீங்க என்ன ஹீல் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படியெல்லாம் ஒண்ணு நான் அவளைக்கும் பெருசா பண்ணல, ஓகே தான். ஆனா இப்படி ஆளு சிச்சிங்கன்னு சொல்லுவானா, பின்னாடி நம்ம ஆளு பயங்கரமா முறைக்கிறான். அப்பா பிரெயின் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு தான் அவனோட லுக்கே அங்க இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? அதுவா, இந்த மாதிரி நான் சீலியாவை மீட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு ரீசன் தெரியணும். சீலியா எதுக்கு என்ன பிட்ரல் பண்ணும், அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அதனால நான் அவகிட்ட கேட்கறதுக்கு போறேன். அப்படியா, அப்பனா நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா எப்படின்னா அவங்க அவளைக்கும் தூரமா போறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த வாய்லெட் அந்த பிரின்சஸோட வீடியோ காட்டுறாங்க. திடீர்னு சவுண்ட் வருமா, அங்க யாரோ ஒருத்தங்க வர மாதிரி நம்ம சீலியாக்கு ஃபீல் ஆகுது. அங்க வரமானா அதை இந்த மாதிரி அவங்க சென்சேட் பண்ணதில்ல. யார் இது இந்த மாதிரி நேரத்துல? அப்படின்ட்டு அந்த செவரெல்லாம் உடைஞ்சு அந்த இடத்துல செவரெல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. அங்க ஒரு ஸ்வாடம் விழுமா. அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஸ்வாடு ஆலிஸோட ஸ்வாடு தான். இதுக்கப்புறம் அங்க என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. வேற ஒரு பக்கத்தை காட்டுறாங்க. சைடு நம்ம ஆக்சல் பிரின்சஸ் வாய்லெட்டையும் அங்க சீலியாவும் தேடி வருவானா. அந்த இடத்துல ஒரு தடயம் ஒண்டிதான் இருக்கு. அதுவும் மேஜிக் ஸ்க்ராலோட ஒரு தடயம் தான். இந்த சைடு அங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க. அட
ஆக்சல் நீங்க வந்து இதை வந்து பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா தாக்கியிருப்பான்ல, இந்த கொடூரமான இடத்த பார்த்து தான் இவங்க இப்படி ஷாக் ஆகுறாங்க. என்ன பண்றது, பிரின்சஸ் வயலட் வந்து ஓகேவா இருப்பாங்களா? ஏ காட்ஸ், இப்போ குழம்புறதுக்கெல்லாம் டைம் இல்ல, எப்படியாச்சு அவங்கள தேடுறதுக்கு பாருங்க. சீன்ல சீலியாவை காட்டுறாங்க. அவ ஓடி வரும் போதே அங்க சொல்றான், நான் வந்து எதிர்பார்க்கல இவன் வந்து இந்த அளவுக்கு ஸ்கில்டா இருப்பானு. ஆனா ஏதோ ஒண்ணு எல்லாரையுமே கொன்னதுக்கான அந்த ரத்த வெறி அவன் மேல வருது. சோ கண்டிப்பா அவனை நான் விட போதில்ல. எப்படி பார்த்தாலும் அவன் வெறும் ஒரு சின்ன பையன் தான், என்னால அவனை சமாளிக்க முடியும். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு ஏரியாவுக்கு வந்து நிப்பானா. இந்த இடத்துல அவ புச்சு கேக்குறா, எப்படி உன்கிட்ட அந்த ஸ்வாட் வந்து இருக்கு? அப்படின்னா நீ வந்து இப்படி சொல்லாத, நீ சீலியாவை காப்பாத்திரியா என்ன? ஆனா ஏதோ ஒண்ணு நீ வந்து எனக்கு பதில் சொல்றதுக்கு தயாரா இல்லையா? அப்படின்னா என்கிட்ட வேற வழியில உன்னை அலற வச்சு நான் வந்து பதில வர வைக்கிறேன். அப்படியே செம்ம வேகமா அவளோட வின் ஸ்லாஷஸ் அதை வச்சு தாக்குறா. தாக்கும் போதே சொல்றா, ஏய் சின்ன பையலே, உன்னால இதை தடுக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பீட சில பேர் கிட்டதான் இருக்கு, சில பேரால் தான் இதுல இருந்து தப்பிக்கவே முடியும் நைட்ஸோட ஆர்டர்ல. ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா தப்பிப்பானா? இதை பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. என்ன இவன் என்ன கம்பேர் பண்றதை விட இந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கான். இதுலயே என்ன ஒரு விஷயம்னா, இது வரைக்கும் அவன் சண்டை போட்டால அவனோட வெப்பனை அவன் எடுக்கவே இல்லை. ஏதோ ஒண்ணு உன்னை நான் வந்து விட போதில்ல. அங்க அந்த பொண்ணும் அவளோட வின்ஸ்டாம் அந்த அட்டாக்க வச்சு தாக்குறான். அந்த அட்டாக்க வச்சு தாக்கியும் நம்ம ஹீரோக்கு அங்க எதுவுமே ஆகல. வெறும் அவனோட கையில வாய்டு ஸ்பியரை உருவாக்கி வெறும் அதை ஒண்டிதான் பயன்படுத்துறான். அதுக்கே சீலியாவோட நிலைமை ஒரு மாறி ஆயிடுது. நான் எதிர்பார்க்கல நான் இந்த அளவுக்கு மோசமா இங்க தோத்து போனேன், அதுவும் இந்த இடத்துல இப்படி நான் செத்து போனேன் சுத்தமா எதிர்பார்க்கல. நீ அந்த கேரமோட அந்த ரீப்பு தானே. ஆனா ஏதோ ஒண்ணு நீ இந்த மாதிரி டைம்லயும் என் கிட்ட வரனா கண்டிப்பா ஏதாச்சும் சொல்ல போறியா? இல்ல அட்லீஸ்ட் உன்னால ஆலிஸ் வந்து உயிரோட இருக்காளா இல்லையா இந்த விஷயத்தாச்சும் சொல்ல முடியுமா? ஆனா நம்ம ஹீரோ வந்து அங்க உட்காந்துங்கன்னே சொல்றான், நான் வந்து இந்த மாதிரி டைம்ல உன்னோட முகத்தோட எக்ஸ்பிரஷன் அது வந்து இந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கல. எனக்கு இது தேவைதான். நான் வந்து இப்படிதான் சாகணும்னு எழுதியிருக்கு. இதனால நான் இப்படி செத்து போறதுனால நான் ஒன்னும் கவலைப்படல. எல்லாமே கருமைதான், எல்லாமே கடைசியில இப்படிதான் முடியணும்னு எழுதியிருக்கு. இதுக்குள்ளேயே ஒரு வாய்ஸ் வரும் பாருங்க. அதை பார்த்தவ இன்னமும் ஷாக் ஆகுறா. நான் வரது வேற யாரும் இல்ல, ஆலிஸ் தான். ஆலிஸ், நீ வந்து உயிரோட தான் இருக்கியா? அங்க ஆலிஸ் கிட்ட பேசலான்னு போறதுக்குள்ளேயே அவ முதல்ல கேக்குற அந்த விஷயமே அதான், எதுக்காக என்னை ஏமாத்தின அதை ஃபர்ஸ்ட் சொல்லு, வாயை முட்டு. அதுவா, அது வந்து இப்படிவா ரீசனை சொல்றதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம், இதுக்கு மேலதான் நம்மளுக்கு தெரியும் ஏன் இப்படி இவங்க பண்ணாங்க. இதுக்கு மேல அந்த ஆக்சலோட காடு லியூமெண்டல் அவரை பத்தியும் நம்மளுக்கு அவ்வளோக்கும் தெரியல. நம்ம போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் கீழே ஒரே ஒரு லைக்கை போடலையா, மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய எபிசோட்ஸ் அவங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதுக்கப்புறம் வர நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.